வணக்கங்க. இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ்ட்ரூடட் சர்ஃபேஸ். இந்த எக்ஸ்ட்ரூடட் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரூடட் பேஸ் அதே டூல் மாதிரி தான். இங்கே வந்து சாலிடாக க்ரியேட் ஆகும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸாக க்ரியேட் ஆகும். எக்ஸ்ட்ரூடட் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த பிளேனில் இப்போ நம்ம ஸ்கெட்சு ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுறேன். இங்கே நமக்கு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் 1 அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரூடட் பேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இங்கே இருக்கிற நமக்கு தேவையான எண்டு கண்டிஷன்ஸை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பேராமீட்டர்ஸை இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் டெப்த் வந்து 500 mm அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 500 mmக்கு சர்ஃபேஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஆங்குலராக வேணும்னா டிராஃப்ட் கொடுத்துக்கலாம். எத்தனை டிகிரி ஆங்கிள் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். அவுட்வேர்டில் டிராஃப்ட் வேணும்னா டிராஃப்ட் அவுட்வேர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைரக்ஷனில் வேணும்னா டைரக்ஷன் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இங்கே நமக்கு தேவையான எண்டு கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் கான்டூர்ஸ் அப்படிங்கிற இடத்துல எந்தெந்த என்டிட்டிஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். சப்போஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் என்டிட்டிஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் கான்டூர்ஸில் எந்த என்டிட்டிஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூடட் சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு ரிவால்வ்டு சர்ஃபேஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த பிளேனில் ஸ்கெட்சு ட்ரா பண்ணணுமோ அந்த பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொஃபைலை ரிவால்வ் பண்ணணுமோ அந்த ப்ரொஃபைல் வந்து இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கெட்சு எக்ஸிட் கொடுக்குறேன். இங்கே ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷனில் இந்த லைன் சென்டர் லைனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சென்டர் லைனை ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷனாக கன்சிடர் பண்ணிட்டு நமக்கு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரிவால்வ்டு சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வெப்ட் சர்ஃபேஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைலும் ஒரு பாத்தும் தேவை. இங்கே நான் டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஒரு பாத்து ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த பாத்துக்கு நார்மலாக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பிளேன் கிரியேட் பண்ணுறப்ப ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போயிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸில் இந்த பாத்தை செலக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த பாத்தோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த இடத்துல கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன ப்ரொஃபைலில் வந்து சர்ஃபேஸ் வேணுமோ அந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ணுறேன். அந்த ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா இந்த பாத்தோட கோயின்சிடெண்ட்டாக இருக்கணும். இப்போ ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுறேன். இங்கே ஸ்வெப்ட் சர்ஃபேஸில் இந்த இடத்துல ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த பாத்தை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒன் டைரக்ஷனில் வந்து சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் 2 அப்படின்ருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு வந்து சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் பை டைரக்ஷனல் அப்படின்னு கொடுத்தா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வெப்ட் சர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ப்ரொஃபைல் ஓரியன்டேஷனில் இந்த பாத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீப் நார்மல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொஃபைலோட ரெண்டு எண்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். சரிங்களா? ஐ மீன் இந்த எண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்துக்கு நார்மலாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ட்விஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நன் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயும் ட்விஸ்ட் இருக்காது. சப்போஸ் ஸ்பெசிஃபை ட்விஸ்ட் வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிகிரிக்கு ட்விஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கணும். டைரக்ஷன் 1ல் எத்தனை டிகிரிக்கு ட்விஸ்ட் பண்ணணும், டைரக்ஷன் 2ல் எத்தனை டிகிரிக்கு ட்விஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்விஸ்ட் ஆகிட்டு சர்ஃபேஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு லாஃப்டட் சர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ப்ரொஃபைல் வேணும்.
இப்போ டாப் லைனில் நான் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டாப் லைனுக்கு பேரலாக $2000 ஹைட்டில் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பிளேனில் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாப் லைனில் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருக்கேன். டாப் லைன் பேரலாக ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிட்டு அங்கே ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ரெண்டுலேயும் கோயின்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு பாத் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ லாஃப்டட் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இங்கே இந்த ரெண்டு ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு ப்ரொஃபைலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே கைடு கர்வ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல கைடு கர்வ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த கைடு கர்வை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த கைடு கர்வில் ட்ராவல் ஆகிற மாதிரி சர்ஃபேஸ் மாறிடுச்சு. ஓகே கொடுத்தா நம்ம கொடுத்துருக்கிற பேராமீட்டர்ஸ்க்கு லாஃப்டட் சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்டட் சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பவுண்ட்ரி சர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்து அப்புறம் பவுண்ட்ரி, ஸோ இது ரெண்டும் இருக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்கெட்சு டாப் லைனில் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு இந்த 4 இடத்துல பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளுக்கு சென்டராக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல இந்த சர்க்கிள் ட்ராவல் ஆகக்கூடிய பாத்தை வந்து நான் டிசைன் பண்ணுறேன். இப்போ பவுண்ட்ரி சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு டைரக்ஷன் 1 அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறேன். டைரக்ஷன் 2ல் இந்த பவுண்ட்ரி லைனை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரியில் ட்ராவல் ஆகிற மாதிரி நமக்கு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைரக்ஷன் 2ல் மறுபடியும் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பவுண்ட்ரிலையும் ட்ராவல் ஆகுது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா ஃபில்லடு சர்ஃபேஸ். இப்போ இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பவுண்ட்ரி நான் செலக்ட் பண்ணேன். இந்த பவுண்ட்ரியை ஃபில் பண்ணி சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லடு சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் கான்டாக்ட், டேஞ்சன்ட், கர்வேச்சர்னு 3 டைப் இருக்குது. நமக்கு எந்த டைப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தா இங்கே வந்து ஃபில்டு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஓப்பனிங்கோட சுற்றி இருக்கிற எட்ஜஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கில் ஒரு ஃபில்டு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஃபில்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பேட்ச் பவுண்ட்ரிங்கிற இடத்துல இந்த பவுண்ட்ரி செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபில்டு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டு சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம். இந்த ஃப்ரீ ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் கர்வ்ஸ் யூஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான மாதிரி
மாடிஃபை பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறது மூலிமா. சரிங்களா? இப்போ இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீ ஃப்ரம் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டின்னு 4 எட்ஜஸ்லேயே இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் டேஞ்சன்ட், மூவபிள் கான்டாக்ட் கர்வேஜ், டேஞ்சன்ட் கர்வேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 எட்ஜஸ்லேயும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஆட் கர்வ்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு இந்த சர்ஃபேஸில் நமக்கு தேவையான இடத்துல கர்வ்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த கர்வை நம்ம கிரியேட் பண்ண கர்வு மேலே நமக்கு தேவையான இடத்துல பாயிண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பாயிண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த ஆட் பாயிண்ட்டுங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த கர்வை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணால் எந்தெந்த இடத்துல நம்ம பாயிண்ட்ஸ் வச்சோமோ அந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணால் கரெக்டாக அந்த பாயிண்ட் அண்ட் அந்த லைனோட கர்வேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்ஃபேஸ் வந்து டிஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ நான் இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குது. நான் இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு தேவையான மாதிரி. சப்போஸ் ஒய் டைரக்ஷன்னா ஒய் டைரக்ஷனில் ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? இசட் டைரக்ஷன்னா இசட் டைரக்ஷனில் இப்படி ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு எந்த டைரக்ஷனில் என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸை நம்ம ட்ராக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கர்வில் இந்த இடத்துல நான் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணேன். சரிங்களா? இப்போ அந்த பாயிண்ட்டை இப்போ நான் கீழே ட்ராக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கர்வை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்டை இப்போ நான் கீழே ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த கர்வை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி மேலே ட்ராக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸை எப்படி எப்படிலாம் ட்ராக் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சர்ஃபேஸ் வந்து டிஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம இதோட கண்டினியூட்டி வந்து டேஞ்சண்ட்டாக வேணுமா இல்லை கர்வேச்சராக வேணுமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இந்த சர்ஃபேஸ் வந்து டிஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃப்ரீ ஃபார்ம் வந்து நான் எடிட் ஃபீச்சரில் போயிட்டு எடிட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெஷ் ப்ரீவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெஷ் லைன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இதோட டென்சிட்டியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. ஓகேங்களா? இதோட பர்பஸ் என்னென்னா நம்ம கர்வ் ஆட் பண்ணுறப்ப இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரீ ஃபார்ம் நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரீ ஃபார்ம் டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மெஷ் ப்ரீவியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இங்கே மெஷ் ப்ரீவியூ கிடச்சிருக்கு. சரிங்களா? இங்கே மெஷ்ஷோட டென்சிட்டியை வந்து இப்போ நான் எனக்கு தேவையான மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் 1 சிமெட்ரி, டைரக்ஷன் 2 சிமெட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதோட பர்பஸ் என்னன்னா இந்த சர்ஃபேஸை அது ஈவனாக டிவைட் பண்ணிடும். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கோசரம் ஈவனாக டிவைட் பண்ணிடும். டிவைட் பண்ணிட்டு இப்போ ஒரு சைடு என்ன ஷேப்பில் டிஃபார்ம் பண்ணுறோமோ அது வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடும் வந்து அப்படியே சிமெட்ரிக்காக மிரர் ஆகும். சரிங்களா? இப்போ நான் டைரக்ஷன் 1 சிமெட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் 2 சிமெட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளேன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஆட் கர்வ்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து கர்வ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மெஷ் ப்ரீவியூ இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல கர்வ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து நான் இங்கே ஒரு கர்வ் ப்ளேஸ் பண்ணிட்டேன், இங்கே ஒரு கர்வ் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் டைரக்ஷன் சிமெட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிமெட்ரிக்காக இந்த பக்கமும் கர்வ்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு கர்வ் கொடுக்குறேன். ப்ரீவியூ பாருங்கள், இங்கே கர்வ் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? நான் மவுஸை கொண்டு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்காக கர்வ் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த டைரக்ஷனில் வந்து கர்வ் இருக்கு இல்லையா,
இதோட டைரக்ஷன் வந்து இப்படி வெர்டிக்கலாக மாற்றணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுக்கணும். ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற இடத்துல கர்வ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கர்வ் ப்ளேஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக சிமெட்ரி அதோட இந்த கார்னர்லேயும் பாருங்கள் உங்களுக்கு கர்வ்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ நான் ஆட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த கர்வ் கிட்ட மவுஸை கொண்டு போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த கர்வ் இப்படி வெர்டிக்கலாக வரக்கூடிய கர்வ்லாம் எந்தெந்த இடத்துலலாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்தந்த இடத்துலலாம் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஆல்ரெடி. சரிங்களா? அது கூட அடிஷ்னலாக நமக்கு வேணுங்கிற இடத்துல இப்படி பாயிண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த கர்வில் இங்கே ஒரு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த கர்வில் இங்கே ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது மாதிரி நமக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம பாயிண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு இல்லை? இப்போ இந்த கமாண்ட் விட்டு வெளியே வரணும்னா, அதாவது இந்த ஆட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கமாண்ட் விட்டு வெளியே வரணும்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணால் போதும். அப்படி இல்லாட்டி ஆட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மறுபடியும் செலக்ட் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஆல்ரெடி இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு விசிபிள் ஆகுது. நமக்கு வேணுங்கிற பாயிண்ட்டை ஜஸ்ட் இப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். சரிங்களா? பார்த்திங்கன்னா சிமெட்ரி அப்படின்னு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளேனுக்கு சிமெட்ரியாக இந்த பக்கம் வந்து டிஃபார்ம் ஆகுது. இந்த பிளேனுக்கு சிமெட்ரியாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் இந்த கர்வை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை நான் ட்ராக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ சிமெட்ரின்னு கொடுத்ததுனால பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளேனுக்கு இந்த பக்கமும் வந்து டிஃபார்ம் ஆகுது. இந்த பிளேனுக்கு இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து டிஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் டூலோட பர்பஸ். சர்ஃபேஸில் மட்டும்தான் ஃப்ரீ ஃபார்ம் பண்ண முடியுமானா கிடையாது, நம்ம சாலிடில் கூட ஃப்ரீ ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சாலிட் மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃப்ரீ ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஆட் கர்வ்ஸ் அப்படிங்கிற இடத்துல இங்கே கர்வ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆட் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் க்ரியேட் பண்ண கர்வில் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ டைரக்ஷன் 1 டைரக்ஷன் 2 சிமெட்ரி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் பாயிண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்குது. மறுபடியும் ஆட் பாயிண்ட்ஸே நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கர்வை செலக்ட் பண்ணுறேன். அதில் எங்கெங்கே பாயிண்ட் இருக்குதுன்னு தெரியுது. அந்த பாயிண்ட் அப்படி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த கர்வ் இருக்குது. இந்த கர்வில் எங்கெங்கே பாயிண்ட் இருக்குது அப்படின்னு விசிபிளாக இருக்குது. அதை வந்து நான் ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக ட்ராக் பண்ணதுக்கோசரம் இந்த சர்ஃபேஸ் வந்து டிஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் பாடி தான். இப்படி செக்ஷன் வியூ வச்சு பார்த்தா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் பாடி தான். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பிளானார் சர்ஃபேஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கெட்ச் இருக்குது. இப்போ இந்த பிளானார் சர்ஃபேஸ் டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பவுண்ட்ரி என்டிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளானார் சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவால்வ் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல பிளானார் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இங்கே பிளானார் சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல லாஃப்டட் பவுண்ட்ரியில் ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஒரு எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா
மேலே க்ளோஸ்டாக இருக்குது, இன்னொரு எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது. இப்போ இந்த எட்ஜில் ஒரு பிளேனார் சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி என்டிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த பவுண்ட்ரியை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிளேனார் சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்செட் சர்ஃபேஸ். இப்போ இந்த டூலை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இங்கே வந்து ஆஃப்செட் வேல்யூ கொடுக்குறேன், 500 mm அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு 500 mm ஆஃப்செட் டிஸ்டன்ஸில் இன்னொரு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப்செட் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 500 mm ஆஃப்செட்டில் இன்னொரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் ரூல்டு சர்ஃபேஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளானர் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த இடத்துல இதோட எட்ஜை நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1000 mm அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 1000 mmக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்ஜிலிருந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த சர்ஃபேஸ் வந்து என்ன டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டேஞ்சன்ட்னா ஆல்ரெடி இருக்கிற சர்ஃபேஸுக்கு டேஞ்சண்ட்டாக க்ரியேட் ஆகும். நார்மல் டு சர்ஃபேஸ்னால் ஆல்ரெடி இருக்கிற சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக க்ரியேட் ஆகும். சரிங்க. இங்கே டேப்பர்டு வெக்டார்னால் எத்தனை டிகிரிக்கு டேப்பராக வந்து சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். நான் 45 டிகிரின்னு கொடுக்குறேன். சரிங்களா? 45 டிகிரிக்கு வந்து டேப்பராக வந்து சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகுது. இங்கே இந்த வெக்டார் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறதுக்கோசரம் அதுக்கு நம்ம டைரக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கோசரம் ஒரு எட்ஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எட்ஜுக்கு டேப்பராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? சப்போஸ் நான் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ இந்த எட்ஜுக்கு 45 டிகிரி வந்து டேப்பராக இங்கே சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பர்பண்டிகுலர் டு வெக்டார்னால் நம்ம செலக்ட் பண்ணுற வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்வீப் வெக்டார்னால் நம்ம எந்த வெக்டாரை சூஸ் பண்ணுறோமோ அந்த வெக்டாருக்கு ஸ்வீப் அப்படிங்கிற ப்ராசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே எனக்கு ரூல்டு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்டு சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபில்லட். இந்த ஃபில்லட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். நம்ம எந்த எட்ஜு இல்லாட்டி எந்த ஃபேஸை ஃபில்லட் பண்ணுமோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே என்ன ரேடியஸில் ஃபில்லட் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லட் கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாம்ஃபர். இந்த சாம்ஃபர் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான். இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் சாம்ஃபர்ஸ் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம எந்த எட்ஜில் இல்லாட்டி எந்த ஃபேஸ் டு ஃபேஸ் சாம்ஃபர் வேணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் சாம்ஃபர் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே என்ன ஆங்கிளில் வேணும் அப்படின்னு கொடுக்கணும். சப்போஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தா இங்கே இன்னொரு டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்ஃபர் க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஃபர் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஃபேஸ். இப்போ நான் டெலீட் ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து டெலீட் அப்படின்னு இருக்கும். டெலீட் கொடுத்தா அந்த ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டெலீட் அண்டு பேட்ச் அப்படின்றது. ஓகேங்களா? இதை கொடுத்தா என்ன ஆகும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து இங்கே டெலீட் ஆகுது. இங்கே ஆல்ரெடி சாம்ஃபர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சாம்ஃபர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இந்த சர்ஃபேஸோட பேட்ச் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலீட் அண்ட் ஃபில். இப்போ இது கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த ஃபேஸ் டெலீட் ஆகிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டீரியல் ஃபில் ஆகிட்டு இது வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து சாலிட் பாடியாக மாறிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். எனக்கு இந்த ஃபேஸ் மட்டும் டெலீட் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்ஃபேஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
இங்கே delete and fill அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து delete ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டீரியல் ஃபில் ஆகிட்டு சாலிட் பாடியாக மாறிடுச்சு. சரிங்களா? அதாவது இதை இப்போ செக்ஷன் வியூ பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாலிட் பாடி. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா delete face டூலோட பர்பஸ். ரீப்ளேஸ் ஃபேஸ். இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இந்த ஃபேஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் ஃபேஸ் அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல எந்த ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே ஓகே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் இந்த ஃபேஸை வச்சு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் பாடி. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் பாடி இருக்குது. இப்போ இந்த சாலிட் பாடியில் இருக்கிற இந்த ஃபேஸை இந்த சர்ஃபேஸ் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் ஃபேஸ் அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சாலிட் பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் வச்சு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு delete ஹோல். இந்த delete ஹோல் யூஸ் பண்ணிட்டு சர்ஃபேஸ் பாடியில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை வந்து நம்ம delete பண்ணலாம். இப்போ இந்த delete ஹோல் அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஹோல்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அந்த ஹோல்ஸ் எல்லாம் delete ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த டூலில் போய் செலக்ட் பண்ணிட்டும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் எந்தெந்த ஹோல்ஸ் வேண்டாமோ அதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு delete பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஃபியூச்சரையே delete பண்ணுமா, இந்த ஹோல்ஸை மட்டும் delete பண்ணுமான்னு. நான் அந்த delete ஹோல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அந்த செலக்டட் ஹோல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா delete ஆயிரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா delete ஹோல் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் சர்ஃபேஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த சர்ஃபேஸோட இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? இங்கே வந்து எண்டு கண்டிஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும், இல்லைன்னா அப் டு ஒரு பாயிண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தா அந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப் டு சர்ஃபேஸ்னால் நம்ம ஒரு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணால் அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டைப்பில் வந்து சேம் ஆஸ் சர்ஃபேஸ், அதாவது இந்த கர்வேச்சருக்கு சேமாக சர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகணுமா இல்லை லீனியராக ஆகணுமா அப்படிங்கிறத இந்த எக்ஸ்டென்ஷன் டைப்பில் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரிம் சர்ஃபேஸ். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரிம் சர்ஃபேஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மியூச்சுவல்னு ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல எந்த சர்ஃபேஸை ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கீப் செலெக்ஷன், ரிமூவ் செலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. நான் இப்போ இந்த ரிமூவ் செலெக்ஷனில் இந்த பக்கம் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த பக்கம் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், இந்த சர்ஃபேஸுக்கு இந்த பக்கம் இப்போ இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் மியூச்சுவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபிள் சர்ஃபேஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் செலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இந்த சர்ஃபேஸ் ரிமூவ் ஆயிரும். ஆனால் இந்த சர்ஃபேஸுக்கு உள்ளார இப்படி ஒரு சர்ஃபேஸ் அந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த சைஸ்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இந்த வெளியில் இருக்கிற பீஸ் மட்டும் ரிமூவ் ஆயிரும்.
இப்போ நான் இதை ரிமூவ் கொடுத்தேன்னா இந்த போர்ஷன் ரிமூவ் ஆயிரும், இதை ரிமூவ் கொடுத்தனா இந்த போர்ஷன் ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ட்ரிம் டைப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்ட்ரிம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்ஃபேஸோட இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இதான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக அன்ட்ரிம் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நான் இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் அந்த இடத்துல கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே ஓகே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கிற பேராமீட்டர்ஸ்க்கோசரம் அந்த ட்ரிம்மாக இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் மறுபடியும் க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அன்ட்ரிம் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு நிட் சர்ஃபேஸ். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் பாடி இருக்குது. சரிங்களா? இதை நம்ம செக்ஷன் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மெட்டீரியல் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ் பாடி. இப்போ நிட் சர்ஃபேஸ் டூல் யூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற சர்ஃபேஸஸ்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படி செலக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா எல்லா சர்ஃபேஸும் செலக்ட் ஆகிட்டு ஒரே சர்ஃபேஸாக மாறிடும். சரிங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா எல்லா சர்ஃபேஸும் சேர்ந்து ஒரே சர்ஃபேஸாக மாறிடும். இப்போ இங்கே பாருங்கள், சர்ஃபேஸ் நெட் 3 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது எல்லா சர்ஃபேஸும் சேர்ந்து ஒரே சர்ஃபேஸாக மாறிடுச்சு. இப்போ இந்த நெட் சர்ஃபேஸ் பண்ணோம் இல்லையா, அதை எடிட் ஃபீச்சரில் போய்ட்டு கிரியேட் சாலிட் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா இப்போ இந்த சர்ஃபேஸ் பாடி வந்து அப்படியே சாலிட் பாடியாக மாறிடும். செக்ஷன் வியூவில் போய் பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாலிட் பாடி. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிட் சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு திக்கன். இந்த டூல் யூஸ் பண்ணிட்டு சர்ஃபேஸ் பாடியை சாலிட் பாடியாக மாற்ற முடியும். இப்போ இந்த திக்கன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே சர்ஃபேஸஸ் டு திக்கன் அப்படிங்கிற இடத்துல இந்த சர்ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ திக்னஸுக்கு திக்கன் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல எனக்கு வேணுங்கிற திக்னஸ் வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் பாடி வந்து இப்போ சாலிட் பாடியாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு திக்கன் கட். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் பாடி இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த திக்கன் கட் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சர்ஃபேஸ் டு திக்கன் அப்படிங்கிற இடத்துல இந்த சர்ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்னஸுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து திக்கன் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து 500 கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 500 டிஸ்டன்ஸுக்கு இந்த சர்ஃபேஸ் வந்து திக்கன் ஆகுது. இது வந்து திக்கன் சைடு ஒரு சைடு திக்கன் ஆகணுமா, இல்லை செகண்ட் சைடு திக்கன் ஆகணுமா, இல்லை 2 சைடும் திக்கன் ஆகணுமா அப்படிங்கிற கண்டிஷன் இது. நான் வந்து சைடு 1 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணியிருந்த சர்ஃபேஸ் வந்து 500 திக்கன் ஆகிட்டு அந்த திக்கண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ் எவ்வளோ திக்கனானுச்சோ அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும் இந்த சாலிட் பாடியிலேருந்து கட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா திக் அண்ட் கட் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் வித் சர்ஃபேஸ். இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ சர்ஃபேஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிற பாடி கட் ஆகணுமா இல்லை இந்த பக்கம் இருக்கிற பாடி கட் ஆகணுமா அப்படிங்கிறத இந்த ரிவர்ஸ் டைரெக்ஷனில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா இப்போ நம்ம எந்த டைரெக்ஷன் கொடுத்தோமோ சர்ஃபேஸ்க்கு அந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய பாடி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா கட் வித் சர்ஃபேஸ் டூலோட பர்பஸ். இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸ் சர்ஃபேஸ் டூல்ஸ் பற்றின பேசிக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவில் ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.